உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஓ, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் கணமும் அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா. சொல்லுவோம், மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் துதியும் உமக்கே அல்லேலூயா. கைதட்டி கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை கைதட்டி பாடணும், யாரை நான் துதிப்பேன். கைதட்டி பாடணும். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. இன்னொரு முறை, துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உம்மை பாடாம நான் யாரா பாடுறது? யாரையாவது பாடி இருக்கிறீங்களா நீங்க? வேற யாராவது யோசித்து பாருங்களேன். ஐயா கணவரே, ஐயா பிள்ளையே பாட்டு பாடிருக்கீங்களா? இங்க நம்ம ஊர்ல காசு கொடுத்தா பாட்டு பாடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? எப்ப பாடுவான்னு உங்களுக்கு புரியும், அதை நான் சொல்ல விரும்பல. அவங்களுக்கு சொந்தக்காரங்களும் கிடையாது, பந்தக்காரங்களும் கிடையாது. பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டா கோத்திரத்தை எல்லாம் சொல்லி அவராக்கும் இவராக்கும் வந்தவராக்கும் போனவராக்கும் பாட்டா பார்த்து நீங்க அவரை பாடுறதுக்கு வாய் திறக்க மாட்டிருக்கீங்க. அவங்கள தான் வர சொல்லணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசிக்கலாம். முதல் வரியை வாசிங்க. விழித்திருங்கள். வருங்க எல்லாரும் வாசிக்கல. இது என்னது இது? எல்லாரும் வாசிக்கலாம். முதல் வரி, முதல் வார்த்தை. இன்னும் வாசிக்கல. சில பேர் மண்டையை சொல்லிடுறீங்க, சில பேர் காதை சொல்லிடுறீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில பேர் தங்க ஒரு அண்ணன் அப்படி அடிச்சிருக்காரு. நகைலாம் கடிக்கூடாது எந்த அண்ணனும். முதல் வார்த்தை சொல்லுங்க. சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். முதல் வார்த்தை. ஏசுதாஸ் பிரதர், நீங்க தான் கையை கீழே இருக்கணும். சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க, இந்திராணி டீச்சர், விழுத்திருங்கள். பின்னாடி உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வாசிங்க முதல் வரி. அடுத்து விசுவாசத்தில். அப்புறம் அது எப்படி நாங்க புருஷரா இருக்கிறது? கவனிங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. இங்கிலீஷ்ல இருக்கு. எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ராங் அண்ட் என்கரேஜ் இன் தி ஃபெய்த். ஹல்லேலூயா. மற்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்ம எப்படி இருப்போம்? சும்மா நீங்களே பேசுங்களேன். இப்போ கீழே எல்லாருக்கும் ரெடியா என்ன உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருப்பீங்க? எப்படா நாத்துமாவே அல்லேலூயா போடுவார், ஆசீர்வாதம் போவீங்களா போக மாட்டீங்களா? அது எப்படி போகாமல் இருப்பீங்க? சரி, ரைட்டு. எல்லாருக்கும் 1 பவுண்டு இலவசம் முந்தி போகிறவங்களுக்கு கிடைக்கும். இங்கிட்டு ஓட்டையை போட்டு கூட செஞ்சிருவோம். நாங்களாம் அதை தவிக்கல இறங்கிடுவோம். 1 பவுண்ட் விழுத்திருக்கிறோமா? விழுத்திருக்கிறோமா இல்லையா? விழுத்திருக்கிறோம். காலையில் இப்போ விமானத்திலே போகாதவங்க, எதில் விமானத்திலே கை தூக்க வேண்டாம், விமானத்திலே போகாதவங்க, பிரதர் காலையில் 5 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துருங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி உங்களை விமானத்தில் கூட்டு போகிறோம்னா 5 மணிக்கு வருவீங்களா இல்லை இங்கேயே தூங்கிடுவீங்களா? 4 மணிக்கு இல்லைண்ணே, இங்கேயே தூங்கி, இங்கே நாளாக இங்கேயே தூங்கி இங்கேயே குளிச்சு ரெடி ஆகி குளி கூட மாட்டேன். ஆமாம், நல்லா சென்டெல்லாம் அடித்து, ஏன் எதில் போக போகிறேன்?
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்திலே என்ன சொல்றாரு? விசுவாசத்துல சத்தமா அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. விசுவாசத்துல 1 பேதுரு 1:7 வாசிக்கலாம். சும்மா எல்லாரும் வாசிக்கலாமா? ரைட். அதெல்லாம் அப்படியே வந்துருங்க. பொன் சோதிக்கப்படும், அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை விட்டுருங்க. இது வந்து மேலே உங்க காதில் எல்லாம் தொங்குதுல, அதெல்லாம் எப்படி சூட்டில் போட்டு அப்படியே உருக்கி ரெடியா வந்துருச்சு. இப்ப விசுவாசம் பெருசா நகை பெருசா? அப்ப நகையை கழட்டி கீழே போடுங்க. நகை பெருசா? இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? என்ன பெருசுன்றாரு? நகையை காட்டிலும் பொன் வெள்ளியை காட்டிலும் விலையேறப்பட்டது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும். இதெல்லாம் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து கர்த்தர் பேச போகிறார். இப்ப இன்னைக்கு காலையில என்னன்னா, விசுவாசம் விலையேறப்பட்டது. விசுவாசம் இதை எப்படி நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம்? 10 பவுண்ட் இருக்கு, வீட்டை திறந்து போட்டு வருவீங்களா, இல்ல பூட்டிட்டு மறுபடியும் போன உடனே அதை எட்டி பார்த்து தொட்டு பார்ப்பீங்களா? நான் தொட்டு பார்ப்பேன், நீங்க தொட்டு பார்ப்பேன். ஏன்னா இது இருக்கா இல்லையா எங்கன்னு சொல்லி நானும் தொட்டு பார்க்கறேன்னு கேட்காதீங்க. கவனிங்களேன். விலையேற பெற்ற ஒன்றை வேற ஒன்றும் இல்லை, ஒரு புது செருப்பு வாங்கியிருப்போம். ஆராதனால நல்லா போய்கிட்டு இருக்கோம். நாத்து மாவை போடும்போது இந்த செருப்பை எவனாவது மிதிச்சிருப்பாங்களோ, எவனாவது மாற்றி போட்டு போயிடுவாங்களோ. பழைய சர்ச்சு கீழே இருக்கும்போது செருப்புக்கு டுசும் வந்திருக்கு. என் செருப்பை போட்டு போயிட்டாங்க, சர்ச்சில் வந்து என் செருப்பை போட்டு போயிட்டாங்க. ஐயா மறுபடியும் காசு கொடுத்து செருப்பு வாங்கி கொடுத்துருக்கிறார். விசுவாசம் வெளியேறப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யார் அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சக்சஸ். அல்லேலூயா. இன்னைக்கு அதில் வைக்காதவங்க போராடுகிறார்கள். இது ஒரு நாள் வைக்கிறதல்ல, சந்ததி சந்ததியாய் ஒவ்வொரு நாளும். இதை ஒரு நாள் மாட்டுறீங்களா, கடைசி வரைக்கும் மாட்டிருக்கீங்களா? மாட்டிருப்பீங்க, கடைசியில் பிடிங்கிடுவாங்க. அதை இப்போ நினைக்க வேண்டாம். ஆனால் எப்படி மாட்டிருக்கிறோம்? கடைசி வரைக்கும் மாற்றமா இல்லையா? இந்த நகையை பேசும்போது மட்டும் நல்ல சகோதரிகள் அழகா சிரிக்கிறீங்க. அது எப்படி தான் பாடும்போது உங்களுக்குள்ள சிரிப்பு வர மாட்டிருக்கு. ஆனால் நகையை பேசும்போது, அதனால தான் எழுதுறாரு பேதுரு, பொண்ணை காட்டிலும் இது விலையேற பெற்றது, உங்கள் விசுவாசம் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அங்க பவுல் சொல்றாரு, விழித்திருங்கள். உங்க நகைக்காக என்ன செய்யுங்க? விழித்திருங்க. உங்க செயினுக்காக விழித்திருங்க. உங்க ஒட்டி யானையா குட்டி யானையா? ஒட்டி யானையா? ஒட்டி யானைலாம் இருக்கா? இல்லை. ஏன்னா ஜெயலலிதா மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க ஒட்டி யானை. விழித்திருங்கள். ஒட்டி யானை இல்லையா, ஆணையா? யானத்தை மன்னிக்கணும், எதுவோ ஒன்று. தங்கத்தில் உள்ள ஒரு பெல்ட். ஓகே, ஹல்லேலூயா. நம்ம பக்கம் வருவோம், நம்மளாம் அவ்வளோ போடுறதில்ல. நான் ஏதோ ஒன்று போட்டேன், கலட்டாமல் பத்திரமா வச்சுருக்கேன். இதை வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கோமா? அதில் எத்தனை பேர் விசுவாசம் உங்கள் கையில் இருக்கிற உலகத்தில் எது பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் பெரியது விசுவாசம். என் பிஸ்னஸ் பெருசு அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை காட்டிலும் உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். என் பிள்ளை பெருசு அப்படின்னா உங்கள் பிள்ளையை காட்டிலும் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? பெரிதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் வீடு பெருசு, என் பிரஸ்டீஜ் பெருசு, நான் இன்னைய கூப்பிடல. உங்க விசுவாசம் பெரிதா இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் பாண்டாரு பாருங்க. தேங்க்யூ அப்பா. ஒருக்கள் மேல கண்ணு போச்சனா போச்சையா ஓ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா. ஓகே, ஏற்கனவே தொண்டை பான் இருக்கு, பரவாயில்ல. ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, எதுயா பெருசு? விசுவாசம் பெருசா, இல்லை இந்த உலகம் பெருசா, இல்லை இந்த போனு பெருசா, இல்லை நான் பழகிற நண்பர் பெருசா? காசு காசு காசுன்னு ஓடுறானே
அந்த வேலை பெருசா நான் தான் கேட்குறேன், நீங்க யாரும் கேட்கலையே, கேட்க மாட்டேங்கீங்களே. அப்படிங்க கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை பெருசுன்றவங்க கைகளை உயர்த்தி என்ன ஸ்கேல் இருக்கு? தேங்க்யூ ஜீசஸ். ஜி ஹalleluya ஹalleluya. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை சொல்லுவோம். நம்புவே இயேசுவை தேங்க்யூ அப்பா. ஒரு மூன்று நபர்கள் இன்னும் அதிகமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நேரத்தோடு உங்களுக்கு இந்த 3 பேர்களை இந்த விசுவாசத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி வைத்தார்கள், அது வைக்கும் போது நடக்கிற அற்புதங்கள் என்ன, அது இல்லாத போது நடக்கிற இழப்புகள் என்ன, இதை நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட நிச்சயமா இந்த காலை வேளையிலே பேச ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோசுவா காலத்துக்கு அப்புறம் ஆண்டவரை தேடி நம்புகிறவர்கள் இல்லை. யோசுவா காலத்துக்கு யோர்தானை பின்னிட செய்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு சுதந்திரிக்க கூட்டு போனார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப நியாயாதிபதிகள் ஒரு புஸ்தகம் இருக்கு. அங்க 12 நியாயாதிபதிகள் வாழ்ந்த காலங்கள், 12 ஜட்ஜஸ். அதனாலதான் அந்த நியாயாதிபதிகள்ல நிறைய இருக்கும். சிம்சோன், சாம்சன், கிதியோன், தோரா, அப்படி நிறைய பேர்கள் இருக்கு. நான் வாசித்தேன். தெபோரா, அபிமெலேக், அப்புறம் எல்லோன், இப்படி நிறைய ஒரு 12 பேர்கள் ஏறக்குறைய ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தேவனுடைய ஜனத்தை நியாயம் தீர்த்தார்கள். தேவனுடைய ஜனத்தை நியாயம் தீர்த்தார்கள். அதுல ஒரு ஆண்டவருடைய குடும்பம் எப்படி விசுவாசத்தை நம்பிக்கைய கர்த்தர் மேல வச்சாங்க அப்படிதான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய குடும்பமா இல்ல நம்ம நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரம் ராசி பலன் இதெல்லாம் பார்க்குறோமா? சத்தம் வரமாட்டிருக்கு. அப்படியே சைடில் போய் பார்த்துக்கிட்டு கவனிங்க. 4 நட்சத்திரம் பார்க்குற விசுவாசிகளாக இருப்போம் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்களை உண்டாக்கினவர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த என்ன ராசி, மீன் ராசி, அப்புறம் சொல்லுவீங்க பள்ளி ராசி, இதெல்லாம் இங்கே கிடையாது. மனிதனை அவர் சாயலிலே உண்டாக்கினார். அவருடைய ராசி உங்களுக்குள்ள இருக்கிறது. இதை நம்புகிறவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமைக்கு நிகராக ஒரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லை. அவர் சொன்னார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லை என்னார். எத்தனை பேர் நான் அவர் தான் என் ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க, என் சந்ததி அவரை தான் நம்பி இருக்கிறது, என் பிள்ளைகள். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு திருமணமான ஒரு சந்ததிகளை கண்டுபிடிக்கிறார். அங்க மனோவா அப்படி ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய மனைவி பேர் அங்க போடப்படவில்லை. 13ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம், இல்லை என்றால் என் கூட சேர்ந்து 5 3ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 3 போடுங்க, குயிக்கா போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இங்க பாருங்க, நீங்க தேவனுடைய சந்ததியா இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய தூதன் உங்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்களோட இடைப்பட விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டின் காலமா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழலாம். இந்த அனுபவம் இல்லை என்றால் இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்க குடும்பத்தை குறித்து, உங்க தனித்தனி பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, அப்பா அம்மாவை குறித்து தேவன் தெளிவாய் பேசுகிற காலம் இது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட பேசல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறார், வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார், பாடல் மூலமாய் பேசுகிறார். இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பிழைக்கிறார்கள், அவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற இயேசுவை வச்சுக்கிட்டு
1000 பவுன் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க சந்தோஷப்பட முடியாது. என்ன தெரியுமா, நிறைய விசுவாசிகள் உலகத்துல எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் என் கூட 24 மணி நேரம் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பீங்கன்னா, நம்புவீங்கன்னா, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியின் வல்லமை வெளிப்படும். நிறைய பேரை பார்க்கிறேன் சபையில், நான் நிறைய கிறிஸ்து உடையவர்களை பார்க்கிறோம். எப்போ பார்த்தாலும் முகம் பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நீளமா சப்பி போய் ஒரே கலரா இல்லை. கொஞ்சம் பக்கம் திரும்பினா மஞ்சையா இருக்கு, அப்புறம் பச்சையா இருக்கு, கொஞ்சம் அடியில் ஓட்டை இருக்கு. அப்படியே எப்படி இருக்கு? கர்த்தருக்குள்ள இருப்பீங்கன்னா தக்காளி பழம் எப்படி இருக்கு? எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி தான். ஹல்லேலூயா. கலர் ஒரே கலர். ஏன் இப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னா, உங்க முகங்களுடைய பிரகாசம் தெரியும். இந்த தேவன் உங்க கூட உறவாடுகிறாரா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உடைய ஆண்டவர் உங்களை ரட்சித்து இந்த மதுரையில் உங்க வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்றாருன்னா அதை காட்டிலும் பெரிய ஸ்லாக்கியம் வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க இல்லாததை வச்சு பேசி இருக்கிற ஆவியை அவித்து போடாமல் தேவனை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அந்த ஸ்திரீயோட அந்த அம்மாட்ட பேசுறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். 5 வசனம் போடுங்க. 5 போடுங்க. குயிக்கா என் கூட கொஞ்சம் வேகமா ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை கண்டினியூ பண்றார், பேசுறார். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வசனங்கள் உங்கள் குடும்பங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எவ்வளவோ பேசி கொண்டிருக்கிறார். அது உங்க பிள்ளைக்கு உங்க குடும்பத்திற்கு நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா என்பதை இன்னைக்கு நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சபையில பேசாத சத்தியமே இல்லை. அவ்வளவு அழகா பேசுறார். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை நம்பிருங்க, நீங்க வாழ்வீங்க, செழிப்பீங்க சொல்லுகிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் அதே அழுக்குத்தலானில போய் படுத்து உருள்றமே தவிர இந்த தேவனை பார்க்க மனசு இல்லை. நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஆள் இல்லை, நான் 50-60 பேரை வளர்க்குறோம். அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க ஜெபம் பண்ணாங்களா இல்லை பூராத்தையும் ஒளி ஓட்டுட்டு அப்படியே தூங்கி இருந்துச்சாங்களா. புரிஞ்சா சரி, புரியலன்னா சரி. ஒரு பையனை பார்க்கும்போது அவன் ஜெபிக்கிறவனா கேம்பஸில், இல்லை சும்மா சாப்பிட்டு எந்திரிச்சு போய் வரானா? ஹலோ, கர்த்தர் எவ்வளவு தெளிவாய் சபையில் பேசி கொண்டிருக்கிறார். உங்க மகா உங்க மகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்களான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பெற்றோர்கள் இது உங்களுக்கான நேரம், இது கர்த்தர் உங்க கூட தெளிவாய் பேசுகிறார். உங்க மகன், உங்க பையன், உங்க பொண்ணு ஆவிக்குள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும். அல்லேலூயா. நாக்க துரிச்சிட்டு அடிக்க போறாங்க. நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிறாங்க. ஆராதனை முடியும் போது ஜெபம் பண்ண போறேன். எங்க இருக்காரு? அவரு இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார். கவனிங்க, நீங்க தேவனுடைய சந்ததி என்பதை மறக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. இன்னைக்கு இதற்குள்ள ஜீவன் இருக்கு, இதுக்குள்ள ரத்தம் ஓடுது, இந்த கண்ணு பார்க்குது, சாப்பிடுது, பலன் இருக்குது என்றால் உங்களாலே அல்ல, உங்களை உண்டாக்கின கர்த்தர் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் சொல்ல சொல்ல உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று எப்படி இங்க பேர் வைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்திலே இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்றோம். அப்பா, இந்த பிள்ளை வளர்ந்து இது ஆவியிலே பெற்றோர்கள் வளர்த்து கர்த்தருக்குள்ள வளர்க்கணும் ஜெபம் பண்ணியாச்சு. 8வது வரைக்கும் பாட்டு பாடுறான். 9வது சர்ச்சுக்கு வர மாட்டிருக்கான். 10வது ரோட்ல நிற்கிறான். 11வது அம்மா கழுத்தை பிடிக்கிறான். இந்த பிள்ளையை எப்படி வளர்க்குறோம்? விசுவாசத்தில் வளர்க்குறோமா? உங்க பேச்சை கேட்குறாங்களா? ஹலோ, அப்படி பக்கத்து திரும்பி பாருங்க. உங்க பிள்ளைகள்லாம் இந்த இருக்காங்க, சும்மா பாருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஆலயத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, நான் யாரையும் புண்படுத்த அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். தேவனுடைய தூதனை உங்க பிள்ளை வரலன்னா தேவ தூதனை அனுப்பும்படி நீங்க கதற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? உன் கூட தான் இருக்கிறோம். ஆனா நீ சொல்றதை கேட்க மாட்டோன்ற மாதிரி இருக்கீங்க.
தேவ தூதன். அல்லேலூயா. தேவ தூதன் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்ன சாப்பிடணும், அவன் என்ன செய்யறான், என்ன பண்ணுது, தங்கச்சி ஃபோன் வச்சிருக்கு, என்ன செய்யுது, ஃபோனு தூங்கும் போது ரூமுக்கு வெளியே வச்சுட்டு தூங்கலாமே, ரூமுக்குள்ள எதுக்கு நைட்டில் ஃபோனு? இதை சொன்னால் எங்களை கோவிக்கிறீங்க. இஸ்ரேல் கொஞ்சம் கராராக பேசினார். நான் கராராக பேசலைங்க. வசனம் சொல்லுது இந்த பிள்ளைக்கு என்ன சாப்பாடு தரணும். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க விசுவாசம் பெரியதுன்னா உங்க எல்லையில நீங்க தான் பெரியது, உங்க பகுதியில் நீங்க தான் உயர்ந்திருப்பீங்க. when you believe that God will use you அப்படி நீங்க நம்புவீங்கன்னா இந்த சர்வ வல்லவர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். இந்த மகனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார், ஈவன் பெலிஸ்தருக்கு எதிர்த்து நிற்பான், பெலிஸ்தர்களை ஜெயிப்பான். ஹல்லேலூயா. பெலிஸ்தர்களை இஸ்ரவேல் கையிலிருந்து ரட்சிப்பான். உங்க ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய திட்டத்தினால வந்த பிள்ளைகள். நீங்களா ஒன்றும் பெற்றெடுக்கல, உங்களை இணைத்தவர் கர்த்தர், பிள்ளையை கொடுத்தது கர்த்தர். இந்த விசுவாசம் அந்த பிள்ளைகளுக்குள்ள போக வேண்டும். விசுவாசம் என்னன்னா, நீ போகிற எல்லா இடத்திலும் என் இயேசு பெரியவர் என்பதை உன் பேச்சில், உன் செயலில், உன் பார்வையில், உன்னுடைய உடையில, உன்னுடைய நடையில சர்வ வல்லவரை சுமக்கிறேன் என்ற அனுபவத்தோடு வாழ்வது விசுவாசம். ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, போய் சினிமா தியேட்டரில் உட்காந்துடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, போயிடுறீங்க. உங்க விசுவாசம் எங்கே? ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை எங்கே? அவர் மேல வச்ச அஃபெக்ஷன் எங்கே? வேர் தட் இஸ் த லவ் ஆஃப் காட் எங்கே போச்சு? தேவன் மேல் அன்பு எங்கே? இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. சந்தோஷமா? 7வது வசனம் போடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனம் வாசிங்க. 6 வாசிங்க. மன்னிக்கணும், 6 வாசிங்க. 6 வாசிங்க. அப்படி வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஸ்க்ரீனில் பளிச்சுன்னு தெரியுதா? நீங்கள் பைபிள் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. நான் உங்களை ஒன்றும் சொல்லலை டைமுக்காக. இப்போ வீட்டுக்கார அம்மாட்ட தேவதூதன் பேசினார். யார்கிட்ட பேசினார்? இப்போ பிள்ளையை பற்றி ஆண்டவர் பேசினார். பிள்ளைக்கு எப்படி வளரணும்? விசுவாசத்தில். ஆமாம். எப்படி ஹேர் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி முன்னேறணும். இயேசுவுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உங்களை உலகத்தை ஜெயிக்க வைக்கும். சொன்னார், உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த மாதம் முழுவதும் அல்ல, நீங்க விசுவாசத்துல நகையை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் என் விசுவாசம் பெருசுன்னு உங்க நெஞ்சை தட்டி சொல்ற வரைக்கும் விசுவாசத்தை தான் பேச போறோம். அல்லேலூயா. இப்ப வீட்டுக்கார அம்மாட்ட பேசியா ஆண்டவர் பேசினார். உடனே நம்மளும் செய்வாங்க, என் கூட கர்த்தர் பேசினார், நான் யாராக்கும் நான் கர்த்தரோட உறவாடினவன். அந்த அம்மா பண்ணதை பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின். இப்ப என் கேள்வி, எந்த வீட்டுக்காரம்மா, உங்க வீட்டுக்காரம்மா, பண்ணிக்கணும், உங்க வீட்டுக்காரம்மா இப்படிப்பட்ட தரிசனத்தை பார்த்து என்கிட்ட வந்து சொன்னாங்கன்றவங்க யாரா கை வருத்துங்க? தேங்க்யூ. ஒரு ஐயா கை தட்டு கொடுங்களேன். ஒரு ஐயா சொல்லி கை டக்குன்னு தூக்குனார். அல்ல தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. ஹலோ வீட்டுக்கார அம்மா அக்களே, உங்கள் கணவருக்கு ஆண்டவர்கிட்ட தரிசனத்தை பெற்று கர்த்தர் இந்த ராத்திரியில் என்கிட்ட பேசினாருங்க, இதுதான் நடக்க போகுது. இந்த ஆள் எப்படி தெரியுமா? ஓன்ட்ட பேசின ஆண்டவரை நானும் பார்க்கணும். இதுதாங்க குடும்ப விசுவாச வாழ்க்கை. இல்லை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? வீட்டுக்கார அம்மா ஐயாட்ட சொன்ன உடனே ஐயா எல்லா ஸ்டோரியை வாங்கிட்டு ஓன்ட்ட பேசின ஆண்டவர்கிட்ட நானும் பேசணும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டுக்காருக்கு சண்டையை போடுறத வீட்டுக்கார்ட்ட ஏற்றி விட்டுட்டு நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டு நல்லா சண்டை போட்டு வீட்டுக்காரர் கெட்ட பேரை வாங்கிட்டு வந்த பிறகு என்னங்க சொன்னாங்க, இவரை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்க வந்தான் பாரு, போனான் பாரு, அவனாக்கும் இவனாக்கும். இந்த பழக்கத்தை விசுவாசிகள் இன்றைக்கு கூட உடனும். என்ன வரமாட்டிருக்கு? ஆமே. ஹலோ கல்யாணம் முடிச்சவங்க, கல்யாணம் முடிக்க போறவங்க,
வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுக்குள்ள தூதர் தேவனுடைய வார்த்தை கேட்கிற அனுபவத்துக்கு நீங்க வருவீங்கன்னா உலகத்தை ஜெயிப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபெய்த்தில், தேவனோடு உறவாடுவது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு தூதரின் சாயலை போல் மகா பயங்கரமா இருந்தது. எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில், இதுதான் அவனை கேட்க வச்சது. வந்துச்சு, நல்ல பழத்தை கொடுத்துச்சு, இதை சாப்பிட்டா தேவர்களை போல அவன் சொல்லுச்சு. சத்ரு பிசாசு பாம்பு வந்து பேசின உடனே ஏதேன் தோட்டத்தில் அப்படியாமா கொடு, நானும் ஒன்று சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டார். ஆண்டவர் உலாவ வர்றார் ஆதி ஆகமத்தில். அதாமே ஏவாளேன்னு உடனே ஆள் ஒளிஞ்சுக்கிட்டு, என்னங்கடா காணோம்னா, நீர் கொடுத்த பொம்பளை தான் எனக்கு ஒரு பழத்தை கொடுத்துச்சு. எங்கே போட்டா பாருங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிற குடும்பமாய் மாறும் பொழுது பரலோக ஆசீர்வாதத்தை பூமியில அழகாய் 100க்கு 100 ஆசீர்வாதத்தை உடையவர்களாய், தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுவர்களாய், எல்லா சத்துருவின் கிரியைகளை அழிக்க வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது கை வைக்கணும். புரியுது. புரியலன்னா திரும்ப அதே பேச போறேன். புரியுதா? கை தூக்கலையே. புரியுதா? புரியுது. அவங்க அப்படி செஞ்சாங்க, ஆனால் நான் அப்படி செய்யறேன். இது என்ன? விசுவாச வார்த்தை. ஆமென் நல்ல சொல்றீங்க காக்கா. அவங்க எப்படி என்ன பேச போச்சு? நான் பேசுவேன். விசுவாசத்தில் பேசுகிற வார்த்தை. இங்க பாருங்களேன், கணவன் மனைவி தூதரை நான் யாருன்னு கேட்கல, எங்கிருந்து வந்தாருன்னு. இந்த அதிகாரத்தை கடந்த சில 3-4 நாளாக இதை வாசித்து கொண்டு இருக்கிற 13, 14, 15, 16 நியாயாதிபதிகள். ஐயோ, நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய விசுவாச செயலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப 13 போடுங்க, 13ஆம் வசனம் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 13 தேங்க்யூ அப்பா. இப்ப யாரு? இப்ப கர்த்தருடைய தூதனானவர் இப்ப யார்கிட்ட பேசுறாரு? கணவர்கிட்ட. நீங்க மனவாளா மறந்துடுவீங்க. மனவா ஞாபகம் இருக்கா? மனவாளனே மனவா மறந்துடுவீங்க. யார்கிட்ட பேசுறாரு? இப்ப ஸ்திரீட்ட பேசினாரு. அந்த மனைவிட்ட பேசிட்டு அவங்க கணவர்கிட்ட யார் பேசுறா? சத்தமா சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் பேசுறேன். இப்ப கர்த்தருடைய தூதனானவர் புருஷனா இருக்கிற மனோவாவோடு பேசினார். உங்க கூட பேசுறாரா? என்ன தீர்மானிக்கிறீங்க? கவனிங்க, ரட்சிப்பு இலவசம், ஆனால் தேவனுடைய வல்லமை பெரிது. வல்லமையை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலன்னா ஆசீர்வாதம். ஒருத்தனுக்கு வல்லமை கொடுத்தார், இவங்க சந்ததியில் ஒருத்தன் பிறந்தா, கர்த்தர் வல்லமையை கொடுத்தார். அந்த வல்லமையை ஹேண்டில் பண்ணல, அவன் கண்கள் புடுங்கப்பட்டது. ஹலோ, நான் உங்களை கண்டிக்க பேசல, அந்த வல்லமையை சுமக்க பேசுகிறேன். ஹல்லேலூயா. 35 வருஷமா சபைக்கு வரேன் பிரதர், பிறந்தலேருந்து சர்ச்சில் இருக்கிற பிரதர், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண தெரியல பிரதர். என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு வரல பிரதர். தம்பி, எனக்கு வராது. மீதியெல்லாம் வர தெரிகிற உங்களுக்கு 10 நிமிஷம் எப்படி ஜெபம் பண்ண தெரியவில்லை. இப்போ மைக் கொடுக்க போறேன், எல்லாருக்கும் 10 நிமிஷம் ஆண்கள் எல்லாம் ஜெபத்தில் நடத்தணும். ஆளுக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஜெபம் பண்ண 38 மாவட்டம். சைலண்டா இருக்கிறீங்க. ஸ்கூல்ல கூட அப்படி இருந்தது இல்லைங்க. நீங்க ஸ்கூல்ல கூட இப்படி இருந்தது இல்லை, அவ்வளவு சைலண்ட். கர்த்தருடைய தூதன் மனோவாவோடு பேசினான். ஆமென். நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றுக்கும் அவள் என்னது சொன்னாரு? கேர்ஃபுல். என்ன வார்த்தை? கேர்ஃபுல். எச்சரிக்கைன்னா என்னது? நாய்கள் ஜாக்கிரதை, இந்த காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. பி அவர் ஆஃப் டாக்ஸ் போடுறாங்களா? தேவ தூதன் கர்த்தருடைய இங்க பண்ணுகிற பிரசங்கத்தை நீங்க கவனமா கேட்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த போராட்டத்தும் வராது. வந்தா கட்டாயமா நீங்க மேற்கொள்வீங்க. இத கவனம் செலுத்தலைன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? 15 போடுங்க குயிக்கா. 15 போடுங்க குயிக்கா. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி. இப்ப யாரு பேசினா? கர்த்தருடைய தூதன் மனோவாவோட பேசினான். இப்ப யாரு பேசுறா? அப்பொழுது மனோவா
கர்த்தருடைய தூதனை. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? போன வாரம் நான் ஜெபம் பண்ணேன். என் கூட கை உயர்த்தி காமி. சும்மா தூக்கூடாது. நான் ஜெபம் பண்ணவங்க இப்பயும் பாருங்க, இப்பயும் சும்மா பாருங்களேன், தப்பா நினைக்க வேண்டாம். இன்னும் அந்த தேவனோட பேசுகிற அனுபவம் வரலை. போன வாரம் ஃபுல்லாக கேட்டேன். கையை கீழே போட வேண்டாம், கையை உயர்த்திக்கோங்க. திங்கள் டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் ஆண்டவரோட பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன்றவங்க, காட் பிளஸ் யூ. பேசாத உங்களை ஓட்டு கேட்குற மாதிரி 2 கையை வச்சு கும்பிட்டு கேட்குறேன், தினந்தோறும் அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்றாங்களா? அப்படின்றாங்க, இப்படின்றாங்க. வேற என்ன இருக்கு? மாம்பழம் இருக்கு, இன்னமும் இருக்கு. ஆனால் நாங்கள் கை தொட்டு கூப்பிடுறோம், இயேசுவோட தினந்தோறும் பேசுங்க. அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சத்தம் உங்க காதுல தொனிக்கும். நிறைய நேரம் கேட்டுட்டு கீழ்ப்படியாதனால தான் ஆசீர்வாதத்துக்கு பங்கா இல்லாம இப்படியே உட்காந்துருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த மகிழ்ச்சி இல்லை? ஏன் அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் இல்லை? ஏன் ஒரு மன மகிழ்ச்சியும் இல்லாம எந்நேரமும் இருந்தா இப்படியே உட்காந்துருக்கு? ஏன்னா சத்தத்தை கேட்கல, அவர்கிட்ட பேசுறத அனுபவிக்கல. அதனால உங்க முகம் எப்படி இருக்கு? அப்படின்னது இப்படின்னது, கழுத்தை சுழுக்குது, வருது. சோத்திரம்னா அப்படி பார்க்குது சோத்திரத்தை. ஏங்க, சோத்திரமே கர்த்தருக்கு சொல்றோம். சொல்லுங்க, யாருக்கு சொல்றோம்? பிரைஸ் தி லார்ட். யாருக்கு? பிரைஸ் டு தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட யாராவது வந்து பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்கன்னா நின்று பிரைஸ் டு தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரை சொல்றோம்? சத்தம் வரமாட்டிருக்கே. எத்தனை பேரோட ஆண்டவர் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார்? கணவன் மனைவியோட. இது ஆழமான சத்தியம் தான், ஆனால் சிம்பிள். இதை அனுபவிச்சிங்கன்னா பிரச்சனைகளை நீங்க ஜெயம் எடுத்துட்டு அநேகரை விடுதலை ஆக்குவீங்க. இந்த குழந்தை பிறக்க போறவனுக்கு என்ன பேர் வச்சாருன்னா, அவன் வந்து பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பான். He will redeem the people from Philistines. ஒரு ரட்சகனை போல கர்த்தர் பிள்ளையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அம்மாட்ட பேசின உடனே அம்மா வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிச்சு. வீட்டுக்காரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாரு. இப்ப வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரு. சொல்லுங்க, என் வீட்டுக்காரு. சொல்லுங்க, என் வீட்டுக்காரு ஆண்டவர்கிட்ட பேசணும். சாப்பாடு போடும்போது ஆண்டவர்கிட்ட பேசுனீங்களாங்க? எப்படி கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போடு பேசினேன். என்ன பேசினாரு? அங்க மாட்டிக்குவார். எலிப்பூரியில் மாட்டின மாதிரி. என்ன பேசினாரா? நேற்று பேசினார், சர்ச்சில் பேசினாரு, டிவியில் பேசினாரு, சத்திய டிவியில் பேசினாரு. உங்ககிட்ட என்னங்க பேசினாரு? ஹலோ, இந்த அனுபவம் இருந்துச்சானா குடும்பத்தில் பிரச்சனை வராது. எத்தனை பேர் என் கூட ஆமாங்கன்றவங்க, ஆமாயான்றவங்க, இல்லை ஆமா சாமின்றவங்க? ஏதாவது சொல்லுங்களேன். எந்த ஸ்கேல்ல இருக்கீங்க? ஈல இருக்கீங்களா? தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்காதவங்க, கடந்த வாரம் ஜெபம் பண்ணாதவங்க, இந்த வாரத்தில் உங்கள் ஜெபத்தை கர்த்தரே கொடுப்பார், உங்களை ஜெபிக்க வைப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நாங்கள் நம்பி இருக்கிற இயேசு பெரியவர். ஒவ்வொரு பேரை சொல்லி நாங்கள் சபையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தாய்மார்கள் பாஸ்டமாவோட சேர்ந்து தினந்தோறும் இங்கே உட்காந்து, நீங்கள் வந்து பாருங்க, நான் உட்காந்து அப்பப்போ கேமராவில் ஆன் பண்ணி பார்ப்பேன். அடிக்கிற வெயில கதவை திறந்துட்டு குடும்ப பேரை சொல்லி ஒவ்வொரு கணவன் மனைவி, கல்யாணம் முடிச்ச தங்கச்சி, கல்யாணம் முடிக்காத தம்பி, யார் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தினந்தோறும் ஜெபம் நடக்குது. இந்த ஜெபம் உங்களை ஜெபிக்க வைக்கும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தலாமா? கைகளை உயர்த்தி, அப்பா எங்கள் அப்பா பிதாவே அன்பானது. பாட்டு போட வேண்டாம், வசனத்திலே இருக்கட்டும். அருமை இரட்சகரே ஆவி. என் கூட எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி. இடையில நான் பிப்ரவரி மாதம் எஸ்ஐக்கு நடத்துகிற மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அவர் ரகசியத்தை சொன்னார். இந்த மனோவாவை போல அவர் சொன்னார், அவங்க வீட்டுக்காரம்மா திடீர்னு வருவாங்களாம், பெனிட்டா சிஸ்டர். இவர் அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாராம். அல்பாரா ஷாக் அப்படியே பேசிருக்கும்போது அந்த அம்மா வந்து பார்த்துட்டு, வீட்டுக்காரை பார்த்துட்டு அந்த அம்மா ஓடுறாப்பா லஸ்ஸே அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் நின்று 1/4 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்க பக்கம் போயிடுவாங்களாம், இவங்க பக்கம் போயிடுவாங்களாம். இது எப்படி இருக்கு?
சிரிக்கிறீங்க. ஆனால் அது வல்லமை. நான் பார்த்துட்டு இப்போ சண்டை போடுறதா என்ன பேச போகிறேன்? மாறாமா சக்காலா லேப் அப்படி தான் பேச போகிறேன். ஆமே பிளஸிட்டு. ஆனால் என்ன பாஷை வருது? எல்லாம் சொரி நாய் வெறி நாய் எல்லாம் சேர்ந்து உள்ளே வந்து நம்மளை அப்படியே அப்படியே முகத்தை பார்க்கணுமே சண்டை போடும்போது. நானும் பார்த்துருக்கிறேன் பல இடத்துல. இடையில ஒரு ஊழியக்கார வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கவர் கொடுத்தாங்க காணிக்க. அந்த ஐயா காசு தூக்கி எறிகிறாரு. நான் பக்கத்தில் போய், ஐயா நீங்கள் வயசு மூத்தவர், இப்பெல்லாம் கோழக்கூடாதுன்னா அப்படின்னாரு. இப்போ நான் அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தேன். இதை பார்த்தோடு சோத்திரோடு ஓடிட்டார். அப்படிங்க உங்கள் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண தெரியும். அதுக்கு ஒரே ரகசியம், தேவனோடு பேச வேண்டும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். கைகளை உயர்த்தி, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? நெஞ்சார அணைத்து நெஞ்சா. இந்த இயேசு இல்லைன்னா இந்த பிரச்சனையில தப்பிக்க முடியாதுங்க. ஆமே. Thank you. Hallelujah. சத்தமா என் கூட சேர்ந்து ஒரு தகச்சை பார்த்து அது அழகா தான் இருக்கு. ஆனா உள்ளத்துல இருந்து ஈர்ப்போட வெறியோட சொல்ல ஜிந்தாபாத் அப்படின்றாங்க. உடனே இவங்க என்ன சொல்ற? ஜிந்தாபாத். இன்னொருத்தர் நான் 4 பேர் தான், நான் ட்ரம்ப்பை எச்சரிக்கிறேன்றாங்க. ட்ரம்ப்பை பார்த்ததே இல்லை. ஒயிட் ஹவுஸா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இங்க பேசுறது ட்ரம்ப் காதுக்கு போயிடும். அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் ஐயான்னு கூப்பிட்டா உடனடியா இறங்கி மனதுருக்கம் உள்ளவர், அவரோட பேசுகிற ஒரு அனுபவம் எல்லாருக்குள்ள உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் கூட பேசின உடனே அவன் ஆண்டவர்கிட்ட பேசினான். ஆண்டவரோட பேசின உடனே அவன் சொல்றான், இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பலிபீடம் உண்டு, அதுதான் கர்த்தரை துதிக்கு அடையாளம். உடனே சொல்றான், நான் ஆட்டுக்குட்டி வெட்டி உங்களுக்கு சமைச்சு கொண்டாடவா அப்படின்னு. அவன் தூதன் அதெல்லாம் முடியாதுன்ட்டார். அடுத்து வாங்க 16 வாங்க, குயிக்கா வாங்கல, அப்படி வாசிக்க டக்குன்னு வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் மனவாயை நோக்கி. ரைட். அடுத்து 17 போங்களேன். இப்போ நான் ஏன் 17 போறேன்னா, இவர் பேச அவர் பேச. சொல்லுங்க, இவர் பேச. இதே மாதிரி கை காமிக்கணும். இவர் பேச. மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்னா அங்க மட்டும் டாக்டர் எப்பா விட்டுருப்பா நின்ற போது அங்க மட்டும் இருமி காமினேஷன். நான்லாம் அவர் நல்லா அவர் காதெல்லாம் ஓட்டையா போட்டு இருமுவேன். அப்பதான் மாத்திரை கொடுப்பார்ல அப்படி ஒரு இருமல். கவனிக்க, இவர் பேச கை காமிக்கணும். இவர் பேச அவர் பேச. மறுபடியும் இவர் பேச அவர் பேச. கையை உயர்த்த சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை அடையாளம். நான் பேசினா அவர் என் கூட பேசுறார். அவர் பேசின பிறகு நான் யார்ட்ட பண்றேன்? அப்பொழுது மனவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்க உங்களை எங்க பார்க்கணும்? அடுத்து வாங்க 18 வாங்க, வேகமா. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் மேல போங்க. 17 போங்க. 1 நிமிடம். 17 அது ஒரு அற்புதம் இருக்கு. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். உங்க விசுவாசத்தின்படி நீங்க ஆண்டவருக்கு ஒரு பேரே வைக்கலாம். நீங்க ஒரு பேர் வைக்கலாம். இஸ் மை லவ்விங் ஃபாதர் சொல்லலாம். உங்களுக்கு என்ன கேட்கலாம், பேசலாம். அவன் கேட்குறான், ஐயா நீ உங்க நாமம் என்ன? 19 வாங்க. அடுத்து கர்த்தருடைய தூதனானவன் 18 மன்னிக்குவோம். கர்த்தருடைய தூதனானவன் 18. தேங்க்யூ ஜீசஸ். என் நாமம் என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமம் என்னது? நீங்க நம்பி இருக்கிற விசுவாசம் யாரு? ஏன் அதிசயம் நடக்க மாட்டிருக்கு? நம்பிக்கை இல்லை. மாத்திரை எங்கே போடுறது பதில் மாத்திரை என்ன செஞ்சிடறான்? பின்னாடி போட்டால் ஒன்றும் வேலை செய்யாது. அதிசயமானவர் என் கூட இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் என் கூட இருக்கிறார். வல்லமை உடையவர் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல். கவர்னன்ஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர்.
ஹல்லேலூயா. உலகமும் அதில் உள்ள குடிகளும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களை கர்த்தர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பிரசங்க சீரியஸ் இது வந்து நான் கற்றுக்கிட்டுலாம் பேசல, கர்த்தர் என் கூட பேசுகிறத நான் நேற்று திடீர்னு ஒரு அனுபவத்தை பார்த்தேன். எலியா எலிசா எப்படி நம்பிக்கை வச்சாங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு விடிய காலம் ஒரு 3 மணிக்கு அதை வாசித்தேன். காலைல உட்காந்து வாசித்தா என்ன ஆச்சரியப்பட வைத்தது. எலியா எலிசா அந்த நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர் செஞ்சதுல டபுள் டைம் அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய தூதன் பேசுகிறான். அப்படியே வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். 20 வாசிங்க. ஹல்லேலூயா. 20 வாசிங்க. 20 வசனம் போடுங்க. ஹல்லேலூயா. கடைசி வாங்கல. அவன் அதை மனோவா அவன் மனைவியும் கர்த்தரை பார்த்துட்டு என்ன பண்ணாங்களா? இன்னைக்கு சேர்ல ஏசியில் உட்காந்து பாட்டு வர மாட்டிருக்கு. என்ன வர மாட்டிருக்கு? நீ பாடு இஸ்ரேல், கோயர் பாடட்டும், நாங்கள் இனிமையா கேட்குறோம். இங்கே பாருங்க, ஆண்டவரை பார்த்த உடனே புருஷனும் மனைவி என்ன பண்ணாங்களாம்? அன்னைக்கு உருண்டிங்க, இன்னைக்கு பாட மாட்டிருக்கீங்க. புரிஞ்சா சரி? அன்னைக்கு ஆடி வருகிறது, மோதி வருகிறது, இப்படியெல்லாம் வந்துச்சு. ஆமாம், செட்டியை தூக்கிக்கிட்டு அப்படியே நிறைய பேர் வந்தாங்க. நான் பார்த்துருக்குறேன். அருமனை ஐயா பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பழைய ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். அவர் சாட்சி சொன்ன உடனே சொல்லுவார், நான் வந்து இங்கே தீச்சட்டி எடுத்து ஆடினேன் அப்படின்னார். ஏசுக்குள்ளே வந்துட்டார். வந்து அம்மா வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நிறைய காசு சபையினுடைய பராமரி கொடுத்தது அவர் தான். ஐயா கிறிஸ்மஸுக்கு 2000 எழுதிக்கோங்க அப்படின்னுவார். அன்னைக்கு 2000னா 20,000 மாதிரி. அவரை மாதிரியே பேசுகிறேனாமா? அவரை மாதிரியே பேசுகிறேனா? அப்படி தான் பேசுவார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் பக்தி வைராக்கியமாக ஆண்டவருக்கு இருந்தார். ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார். ஆண்டவருக்கு என்று மரித்தார். ஆண்டவர் வரும்போது உயிர்ப்பிக்கப்படுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கையை அசைச்சு ஹல்லேலூயா. முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்தார்கள். இப்ப ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை வாசிங்க. 24ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு சிம்சோன் இப்ப என்ன செஞ்சு, இப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அந்த குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு. அவனுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது. அது கர்த்தர் அவனை, மறுபடியும் அந்த லைனை வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை. ஆசீர்வாதம்னா யார்கிட்ட வரணும்? எத்தனை பேருக்கு புரியுது? மாமா வருவாங்க, சித்தப்பா வருவாங்க. ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும்? அவன் வளர்ந்து கர்த்தர் அவனை. உங்க மொழி நிக்கிற நான் சாட்சி. பெரியப்பா வருவாரு, மாமா வருவாரு, இந்த அங்கிள் வருவாரு, அந்த அங்கிள் வருவாரு, உன்னை அங்க அனுப்புவாங்க, இங்கே அனுப்புவாங்க, பைபிள் காலேஜுக்கு போவ. இதெல்லாம் எந்த அங்கிளும் வரல. கர்த்தரே ஆசீர்வதிச்சார். சத்தம் வராதுல்ல, ஏன்னா ஆசீர்வதிச்சது நான். உங்களுக்கு இப்படி வரும்? இந்த அண்ணன் தான் கைவித்துக்க. ஹல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒரு வார்த்தையை நம்மனாலே உங்க சந்ததியின் சந்ததி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல். உங்க பிள்ளைய ஆசீர்வதிப்பது யாரு? கர்த்தர். ஆசீர்வாதங்களை பெறணும்னா நீங்க யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஹல்லேலூயா. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். இருங்க. இப்ப இந்த பாட்டே பிரசங்கம் தான். வாழ்வை, சத்தமா சொல்லுங்க, வாழ்வை உதயசூரியனுக்கு கொடுப்போமா? வாழ்வை கர்த்தருக்கு. அல்ல சொல்லுங்களேன். அப்படிங்க, நம்ம எந்த கட்சி சார்ந்தவங்கள அல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம். இன்னைய வந்து இப்ப இப்பயும் ஒரு கூட வருது, அன்னோன் நம்பரை எடுக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ யார் கூப்பிட்றான்னு தெரியல. சில பேர் கூப்பிட்டுருப்பீங்க, எடுக்காமல் இருந்திருப்பேன், ஸ்டோர் பண்ணி தான் எடுத்துருப்பேன். சில நிறைய நம்பர்ஸ் வருது. ஏன்னா இப்போ என்ன நடக்குது? நேரத்தில் நடக்குது. வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வா. கை தட்டி
வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க இன்னொரு முறை சொல்லுவோம். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் சக்சஸ் பண்ணுவார். கர்த்தர் மேல் பார் வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். 25வது வசனம் போடுங்க. 25வது வசனம் பின்பு வாசிக்க. 25வது அதிகாரத்துடைய கடைசி வசனம் வாசிங்க. பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை சொல்லுங்களேன். எங்கேயோ போனார், கொண்டவஞ்சாலைக்கு போனார். கொண்டவஞ்சாலாம் பாதி பேருக்கு புரியவே புரியாது. எங்கேயோ ஊருக்கு போறார். யாரு? வளர்ந்தான் சிம்சோன். சொல்லுங்க, வளர்ந்தான் சிம்சோன். சொல்லுங்க, நாங்களாம் வளர்ந்துருக்கிறோம். வளரலையா நான்சி? வளர்ந்துட்டல. நாங்களாம் வளர்ந்துருக்கிறோம். தஞ்சாவூர்ல வேலை செய்கிறோம், இவ்வளவு சம்பாதிக்கிறோம். புரியுதா? நாங்க வளர்ந்துட்டோம். இப்ப வளர்ந்த அவனுக்குள்ள யாரு ஏவுகிறா? புரியுதா? உங்க வீட்டுக்கார யார் ஏவுகிறா? நீங்க ஏவுறீங்களா? ஆவியானவர் ஏவுகிறார். ஏவுகிற வார்த்தை தெரியுமா? கிண்டி விடுறது. மாமா, உங்க அம்மா இருக்குல்ல, உங்க அம்மா என்ன பார்த்து ஒவ்வொன்றது எங்க மாமா எடுத்துருது, ஏத்தி விடுறது. இவர் உடனே விரும்புவாரு. இப்ப ஏத்தி விட்டது யாரு? வீட்டுக்காரம். ஆவியானவர் இல்லை, நான் வீட்டுக்காரமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆன்டி வாழ்க, ஆவியானவரோட இருக்க. வளர்ந்தான், ஊரு பிரயாணம் போறா. இப்ப யாரு சிம்சோனை ஏவுகிறது? உங்களை யாரு நடத்தணும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம். உங்களை நடத்துறது கர்த்தரா இருக்கணும். எத்தனை பேருக்கு கூட ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் சொல்றத கேட்டு நடந்தீங்கன்னா மலைகள் எல்லாம் பதிராய் மாறும், குன்றுகள் எல்லாம் உடையும், வனாந்தரத்தில் வயல்வெளி உண்டாகும். ஆமேனே வரமாட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற தைரியமா சொல்லுகிறேன். வனாந்தரத்தில் தோட்டத்தை உண்டாக்கி திராட்சை பழங்களை கொண்டு வந்து அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி டம்ளர்ல ஃப்ரெஷ்ஷா போட்டு களைப்பா இருக்கிற இஸ்ரேல் குடின்னு கொடுக்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். அதனால வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். காரியங்களை வாய்க்கப்படுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. டிஜி சங்கல் பாடுவார். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. தெரியாதா? யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. இந்த பாடல் வரிய நம்பினீங்கன்னா காக்கிறார். அந்த முதல் வரி போடுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர். இதுதாங்க விசுவாசம். அவன் இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, அப்படி இப்படி, ஐயோ இனி அமுக்குது. எங்க அமுக்குதோ பாடுங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் மீட்பரை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. கைகளை உயர்த்தி அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார்.
துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த வாரம் எல்லாம் டிஜி சையா பாடின பாட்டை கண்டுபிடிச்சி யூடியூப்ல கேளுங்க. கேட்கும் போதே இந்த காக்குகின்ற வல்லமை எதெல்லாம் காக்கப்படாமல் இருக்கோ அதெல்லாம் காக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதை முடிகிறத அனுபவிப்பீங்க. இந்த வசனத்தை வார்த்தைய பாடல விசுவாசிக்கிற உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஆவியானவர் ஏவினார், வளர்ந்தான், நல்லா தான் இருந்தான். சொல்லுங்க, நல்லா தான் இருந்தான். நான் இதையே 4 வாரம் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வாங்க பார்ப்போம், என் கூட சேர்ந்து வாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த அதிகாரம் தானே, 14ஆம் அதிகாரம் வாசிங்க பார்ப்போம். தேங்க்யூ அப்பா ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். 2ஆம் வசனம் போடுங்க. 14:2 எல்லாரும் வாசிக்கலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? அப்பொழுது, இப்ப இவன் யார்கிட்ட பேசணும்? கவனிங்க. அப்பா அம்மா யார்கிட்ட பேசினாங்க? பேசுங்க. அப்பா அம்மா யார்கிட்ட பேசினாங்க? இவன் யார்கிட்ட பேசுறான்னு பாருங்க. இதுதான் ரகசியம். ஹலோ வாலிப பிள்ளைகளே, 50 வயசு கீழே இருக்கிற எங்கள் கட்சிக்காரர்களே, புரியுதா உங்களுக்கு? 40 தொடுகிறவர்களே, 38 உள்ளவர்களே, என் கவனிங்க. உங்க அம்மா அப்பா ஆண்டவரோட பேசினாங்க, அதனாலதான் நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்க கணவன் மனைவி யார்கிட்ட பேசுறீங்க? கர்த்தர்கிட்ட பேசுனா சந்தோஷம். இஃப் நாட், இன்றைக்கே ரட்சணிய நாள். இவன் ஏவினார், ஆவியானவர் அவனை ஏவினார், அவனை வளர்த்தார். உங்களை தப்பா நினைக்காதீங்க. ஒரு வாலிப பிள்ளைய பெற்றெடுத்து அதை வளர்த்து, பொம்பளை தங்கச்சிமார் சொல்றேன், அவங்கள பெரிய பிள்ளை ஆகி அவங்கள காலேஜுக்கு அனுப்பி இந்த இருக்கிற மிருகங்களெல்லாம் எதுவும் தொற்றாமல், புரிஞ்சா சரி புரியலாம் சரி, ஒரு மணவாளன் கையில் கொடுக்குற வரைக்கும் அந்த அப்பா அம்மா என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? நீங்கள் ஈஸியாக அப்பா அம்மாவை பேசுகிறீங்க, உனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்றீங்க. அதே கேள்வியை நான் உங்களை கேட்குறேன், உனக்கு என்னம்மா தெரியும்? ஹலோ, திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்கள் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள், உங்கள் அப்பா அம்மா ஆண்டவரோட வாழ்ந்தாங்க, திருவிருந்து எடுத்தாங்க, தசமபாகம் கொடுத்தாங்க, 52 வாரமா ஆராதனைக்கு வந்தாங்க, இயேசுவை இரட்சகராய் சொந்தமாய் கொண்டார்கள். நீங்க 20 வயசு வந்துருச்சு, காலேஜ் முடிச்சிட்டோம், உங்களை பெற்றெடுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்தது கர்த்தருடைய ஈவு. யூ born because of the grace. கிருபையினாலே இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வயசு வந்து லைட்டா தாடி அங்க வந்த உடனே எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அன்றைக்கு ஒரு சாப்பாடுல ஒரு 10 புரோட்டா வாங்கி 4 ஆம்லெட்டை பார்சல் வாங்கிட்டு வர்றதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றத இன்னைக்கு நீங்க யோசித்தீங்கன்னா இந்த யெகோவா தேவனை வணங்குவீர்கள். அல்லேலூயா. எனக்கு தெரியும், எங்க அப்பா ஹோட்டலில் வாங்கிட்டு வராருன்னா, வாங்கிட்டு வர்றது ரேர், வந்தாருன்னா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த புரோட்டாவை பிச்சு சால்னாவை ஊற்றி, அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் அதை வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த தகப்பன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். ஹலோ, எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறார்? நான் கண்ணீரோடு உங்களோட பேசுகிறேன். உங்கள் பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும். 40-50 வயசு உள்ள சிஸ்டர்ஸ், பிரதர், உங்கள் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். Your eyes have to be focused on Christ. உங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும். அப்படி நோக்கி இருக்கும் பொழுது ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாய் வரும். அவர் உங்கள் காலை தள்ளாட விடமாட்டார். அவர் உங்களை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். அப்பப்ப அந்நிய பாஷை பேசுறேன் பாஸ்டர், அப்பப்ப கவனிங்க பிரதர், சிஸ்டர், தங்கச்சி, இந்த தேவனை என்றென்றைக்கும் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கண்களை மூடலாமா? கண்களை மூடி. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா. காக்கும் வல்ல மீட்பர்
உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. அப்படி நீங்க கண்களை மூடிருங்க. நான் உங்களை எந்திரிக்க சொல்லலை, உங்களை கையை தூக்க சொல்லலை. உள்ளம் உடைந்தவர்களாய் இந்த தேவனை உயிருள்ளவரை நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் இந்த கர்த்தரை மாத்திரம் தான் பின்பற்றுவேன். எனக்கும் கல்யாணம் ஆகும், எனக்கும் பிள்ளைகள் பெறுவார்கள் அப்படின்னு அந்த விசுவாச நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு இனி வரும் சந்ததிக்கும் இந்த இயேசு தேவை. இப்போ இருக்கிற சந்ததிக்கும் இயேசு தேவை. இப்போ இருக்கிற வாழ்க்கையில் குடும்பமாய் இணைக்கப்பட்டு கணவன் மனைவியாக இருக்கிற உங்களுக்கு இந்த தகப்பனின் உதவி 100க்கு 100 தேவை. அவர் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. அன்பு பெற்றோர்களே, அந்த அப்பா அம்மா ஆண்டவரோட பேசினாங்க, மனோவா மனைவி பேசினாங்க, மனோவா பேசினான், கர்த்தரோடு இடைப்பட்டான், பலிபீடம் செய்தான், அக்கினி இறங்கினது, பலிபீடத்தின் மேல் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவனுக்கு கர்த்தர் குமாரனை கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன பிரகாரமே பிள்ளையை வளர்த்தார்கள். ஆனால் 14ஆம் அதிகாரம் வரும் பொழுது அந்த வாலிபன் கர்த்தரை விட்டு தூரமாய் போனான். பெலிஸ்தேர் கையில சிக்கி கண்கள் புடுங்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாய் மாறினான். இன்னைக்கு அநேக சபையில் உள்ள தம்பி தங்கச்சி பிசாசின் பார்வையிலே வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரேன்னு கேட்டான். மாவு அரைக்கிற எந்திரத்தை கொடுத்து அவனை அரைக்க வைத்தார்கள். ராஜா, உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை தினந்தோறும் தேடுகிற எங்க கண்கள் உம்மை பார்க்கிற ஒரு அனுபவம் இந்த சபையிலே பெருகட்டும், இந்த சபையிலே பெருகட்டும். மனிதரை பார்க்க வரல ஆண்டவரே, உம்மை பார்க்க வருகிறேன். அந்த உணர்வு பெருகட்டும். நான் கொடுக்கிற காணிக்கை மனிதனுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அந்த உணர்வு பெருகட்டும். இந்த சபையை கண்ணோக்கி பார்ப்பீராக. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ஜீசஸ். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால். கண்களை மூடி உங்களை அழுகணும்னு பாரப்படுத்தினா உங்க கண்ணீர்கள் சபையில விளையாட்டும். லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ ராஜா, ராஜாக்களாக லேவியரா. உங்க மேல நம்பிக்கை உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. உங்க மேல நம்பிக்கை. ஆராதனை இந்த சந்ததிகள் கர்த்தரை துதிப்பதாக. ஆராதனை இயேசுயா, ஆராதனை ஓ ஏனன்பர் இயேசுக்கே இன்னன்பர் இயேசுக்கே. 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனையும் அவனை நோக்கி. அவன் மேல 2வது வசனத்துல வாசிங்கன்னா அவன் ஆண்டவர்கிட்ட பேசலைங்க, அவன் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறான். தன் தாயையும் தகப்பனை நோக்கி திம்னாத்தாலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். கவனிங்களேன், இவன் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். சொல்லுங்க, இவன் யாரை பார்த்துருக்கணும்? அப்பா அம்மா யாரை பார்த்தாங்க? பேசுங்களேன், என் கூட பேசுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள புரிகிறது? எத்தனை பேர் பாரப்படுறீங்க? எத்தனை பேர் சபையை குறித்து பாரப்படுறீங்க? நிறைய வாலிப தம்பி தங்கச்சி, நிறைய கல்யாணம் முடிச்சவங்க, உங்கள் பிள்ளை தான்
உங்கள் பேரன் உங்கள் பேத்தி இன்னைக்கு சபையில் இல்லை, இன்னைக்கு சர்ச்சில் கிடையாது, சர்ச்சுக்குள்ளே வரலை. ஏன்னா அவங்க கண்கள் வேற எதையோ பார்க்கிறது, வேற எதையோ நோக்குகிறது. இவன் பெண்ணை பார்த்தான், எல்லாரும் பெண்ணை பார்த்தாங்கன்னு சொல்லலை. உங்கள் கண்கள் எதை பார்க்கிறது? உங்கள் கண்கள் எதை பார்க்கிறது? பச்சையாக இருக்கிறத நிலத்தை பார்க்கிறதா? வனாந்தரத்திலே கேட்கிற கர்த்தருடைய சத்தத்தை பார்க்கிறதா? உங்களுக்காய் பெருமூச்சியோடு அழுகிற இயேசு கிறிஸ்துவின் அந்த 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 மத்தியஸ்தருடைய சத்தம் கேட்கிறதா? ஹலோ, எத்தனை பேர் வசனத்தை கேட்குறீங்க? இவன் ஆண்டவரோட பேசணும். இவன் காலையில் எந்திரிச்சு ஆவியானவர் ஏவனார். இவன் காலையில் எந்திரிச்சு நான் அப்பா அம்மாட்ட போய் நினைச்சானோ நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்னா அன்னைக்கு அந்த சந்ததி 3 பேரும் இணைந்து பெலிஸ்தர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருப்பார்கள். இவன் ஆண்டவரை பார்ப்பதற்கு பதிலாக எங்கேயோ போய் யாரை மேற்கொள்ளணுமோ அங்கே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். ஹலோ, எங்க ஜெயம் எடுக்கணுமோ, நம்ம பாஷையில் எங்க ஜெயம் எடுக்கணுமோ அங்கே தோத்துட்டான். சொல்லுங்க, எங்க ஜெயம் எடுக்கணுமோ, என் கூட சொல்லுங்க, எங்க ஜெயம் எடுக்கணுமோ அங்கே தோத்துட்டான். அப்படிதான் இருக்கு. ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும். 3வது வசனம் அங்கே போடப்பட்டிருக்கும். அழகாய் அங்கே வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது. 7வது வசனத்தை வாசிங்க. 7 3ல் கடைசி ஒரு வரி இருக்கும் பாருங்களேன். என் கண்களுக்கு பிரியம். அவனுங்களே, இன்னைக்கு உங்க கண்களுக்கு பிரியம் இயேசு மாத்திரம் அப்படின்றவங்க, எனக்கு இயேசு தான் பிரியம். அல்லேலூயா. நிறைய பேர் சாப்பாடை பார்த்த உடனே தவிடுவாங்க. வளர்த்துருக்கேன், இயேசு தான் பிரியம். சாப்பாடு எப்பனாலும் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்பனாலும் கிடைக்கும். இயேசுவையோடு கூட வாழ, இயேசுவோடு நடக்க. ஹல்லேலூயா. உறவுகள் வருவார்கள் போவார்கள், அவங்கள குறித்து கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கண்கள் இயேசு மேலே பிரிய. உங்கள் இயேசு அங்கே எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு போனதை அவன் உணராமல் எப்பயும் போல எந்திரிச்சான். ஆனால் ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். இவன் பிரியம் வேற பக்கம் போன உடனே இவர் மேலே பிரியமாக இருந்த கர்த்தருடைய பலன் இவனை விட்டு போய்விட்டது. 16ஆம் அதிகாரத்தில் இருக்கும், வாசிக்க வேண்டாம், கவனிங்களேன். இவன் கண்கள் அங்கே போனது. 7வது வசனம் போடுங்க, 14:7 குயிக்கா போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான், அவள் சிம்சோனின். கவனிங்களேன், இந்த இடத்துல சிம்சோன் பெண். உங்களுக்கும் எனக்கும் எது முதலிடமா இருக்கிறது? சாப்பாடா, தூங்குறதா? நிறைய தாய்மார்கள், தப்பா நினைக்க வேண்டாம், வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே படுத்து தூங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த சோம்பல் மாற வேண்டும். உங்கள் ஜெபம் அதிகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்கல்ல. அப்படியே ஒரு காலையில் 11 மணிக்கு, நான் திக்கு தரிசனமாய் சொல்லுகிறேன், காலையில் 11 மணி 12 மணிக்கு அப்படி தூங்குற ஆளாக இருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் மாற்றப்பட வேண்டும். காலையில் எல்லாரும் போன பிறகு உங்கள் கண்கள், உங்கள் இருதயம், உங்கள் நேசம் அந்த தேவனோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை பெருகும். பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் கட்டப்படும். விசுவாசத்தை நிலைத்திருப்பீங்க, புருஷர்களாய் மாறுவீர்கள். கர்த்தரின் ஜெய கம்பீரம் உங்க வாழ்க்கையை நிரப்பும். ஹல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் டயர்டா இருக்கு, தூங்கிக்கலாம். ஆனா இதுவே வழக்கமா இருந்தால் இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கையை தூங்கலாம் கேட்கல, மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும், மாறியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சகோதரர்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளவு களைப்பா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது சாயங்காலத்தில் இரவில் இந்த தேவனோடு பேசுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே பெருகும் என்றால், கர்த்தர் எரிகோ மதிலை எப்படி சுக்குநூறாய் உடைத்தாரோ அதை காட்டிலும் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கும். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படாதவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இதுதான் விசுவாசம். உங்க கண்ணில் படலையா, அது படுன்னு நம்பணும், அது விசுவாசம். என் கையில் வரல, விசுவாசமானது என் கைக்கு வரும் அப்படி நம்புவது விசுவாசம். ஹல்லேலூயா. அங்க எழுதுகிறார், இதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், எழுதுகிறார், இந்த விசுவாசத்தினாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன்.
கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே புறப்பட்டு வந்தான். பெலிஸ்தியன் அவனை பிடித்து, ஏன் வேணா என் கூட சேர்ந்து வாசிங்களேன், 16:21 வாசிங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. பெலிஸ்தியர் அவனை பிடித்து, யாரை பிடிச்சு? இவன் யாரை பிடிக்க பிறந்தான்? ஹலோ, இவன் யாரை பிடிக்க பிறந்த? அவங்க போட்டு என் பையனை பாடாப்படுத்துறாங்க. உங்க பையன் தான் ஆக்சுவலா அவங்கள பாடாப்படுத்தணும் இந்த வசனத்தின்படி. ஆனா இப்ப பாடுபடுத்தப்படுறது யாரு? புரியுதா உங்களுக்கு? ரூலரா இருக்க வேண்டிய நீங்க அடிமையா மாற்றப்படுகிறோம். காரணம், நம்ம பார்க்க வேண்டிய பார்க்கல, பெரிய வைக்க வேண்டியதுல பெரிய வைக்கல, ஓட வேண்டிய இடத்துல ஓடலை, இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வேற இடத்துல இருந்ததுனால கண்கள் பிடுங்கப்பட்டவனாய். ஹலோ, எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? பெலிஸ்தியன் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும்படி பிறந்தவன் இப்ப பெலிஸ்தர் கையில பிடிபட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் பெலிஸ்தர் கையில பிடிபட்டு இருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்க போகிறோம் பாரத்தூர் நம்ம சபை மக்களுக்காக. வியாபாரம் என்ற பெலிஸ்தியன், நண்பர் என்ற பெலிஸ்தியன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுப்போன்ற பெலிஸ்தியன், சர்ச்சுக்கு இந்த வாரம் போகலான்னா அடுத்த வாரம் போவோன்ற பெலிஸ்தியன். பெலிஸ்தியன் கையில் சிக்கிட்டீங்கன்னா முதல் உங்கள் கண்ணை தான் பிடுங்குவான். ஹலோ, இந்த கண்ணை பிடுங்குறானோ இல்லையோ, ஆவிக்குரிய கண்ணு குருடாயிரும். இயேசுவை பார்க்கறதுக்கு லேட் ஆகும், வெளிச்சம் உண்டாகாது. அல்லேலூயா. அவனிங்க கண்களை பிடுங்கி அவனை எங்கவா கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு விடுதலையா இருந்தவன் இப்ப கட்டப்பட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி பிறந்தவன். ஹலோ, உங்க பையன் யார் சொல்லி பிறந்தா? உங்க மகா யார் சொல்லி பிறந்தது? பிசாசு விலங்கு போட்ட மாதிரி விலங்கு போடப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இந்த குமாரனாகிய இயேசு விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகுவீர்கள். உங்கள் கணவன் விடுதலையாக்கப்படுவார், உங்க மனைவி விடுதலையாக்கப்படுவார்கள், உங்கள் பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்கள். அவங்க கண்களை மறைத்து வைத்திருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் இப்பொழுது இன்றைக்கு இந்த நிமிடத்திலே அவைகளை விட்டு வெளியேறுவதாக. விலங்குகளை போட்டு மாவரைத்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு பேசினான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. 23 வாசிங்க, 23 போடுங்களேன். இந்த ஆண்டவர் பெலிஸ்தியன் பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. தங்கள் தேவனை 24 வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். குயிக்கா. ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மேல் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனான நம்முடைய தேவன் நமது கையில், இப்ப இவனை சொல்றாங்க நம்ம கடவுள் இவனை கொண்டாந்து நம்ம கையில கொடுத்துட்டாருன்னு அவங்க தேவனை அவங்க புகழ்ந்தாங்க. 25 மனம் உடைகிறான். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும் போது நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லாரும் வாசிக்கலாமா? 3வது வரி. அப்பொழுது சிம்சோன் சிறைசாலையிலிருந்து கூட்டி கொண்டு வந்தார்கள், அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான், அவனை தூண்களுக்கு நடுவே. அடுத்து வாசிங்க, முடிச்சிடலாம். தேங்க்யூ ஜி. சிம்சோன் தனக்கு அடுத்து குயிக்கா வாங்க, 27க்கு வாங்க. தேங்க்யூ. ஆண்டவரோட அவன் பேசுறது அங்க பாருங்க, அவன் ஆண்டவரோட பேசுவான். அந்த வசனத்தை போடுங்க. 28 வாங்க குயிக்கா. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கையை உயர்த்தி சொல்லுங்க இஸ்ரேல், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. உங்க பேரை சொல்லுங்க இஸ்ரேல், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. கவனிங்களேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் நீங்க கூப்பிடும் பொழுது உங்களை விடுதலையாக்குகிற, உங்களை காப்பாற்றுகிற, உங்களை ரட்சிக்கிற, உங்களை ஆசீர்வதிக்கிற, எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அல்லேலூயா. அந்த எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? எத்தனை பேரோட பேசியிருக்கிறார்? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. எலியா எலிசா 2 பேரும் கூட சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படி தூண்களில் நின்று சிம்சோன் அந்த தூணை தள்ளும் பொழுது அவன் உயிரோடு இருந்து கொன்றதை காட்டிலும் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு சாகும்போது அவன் எடுத்த வெற்றி அதிகம். கர்த்தர் அவனை கைவிடலை. அவனை கொண்டு வந்து அழகா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணாங்க. அந்த அதிகாரம் வாசிக்கும் போது ரொம்ப கண்ணீரோடு இருந்தது. அவங்க அப்பா அம்மா அவனை எடுத்துட்டு வந்து அவனோட இடத்துல வைத்தாங்க. அந்த அதிகாரத்தோட கடைசி வரி போடுறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். 16
கடைசியில் வாங்க. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் அவன் ராஜாவா இருந்தான். அவன் நீங்க ஒவ்வொருவரும் அவருடைய புத்திரர்கள், நீங்க அவருடைய புத்திரர்கள், அவருடைய பிள்ளைகள். அவர் உங்களை மகனா மகளா கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும்.